நான் இங்கே ஆல்ரெடி யூசர்ஸ் டேபிள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூசர்ஸ் டேபிளில் தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம், ஃபில்டர் ஆப்ரேட்டர்ஸஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோட டேபிள். ஐடி, நேம், இமெயில் ஐடி, ஏஜ், சிட்டி அண்ட் சேலரி. இதில் தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இங்கே நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் என்னென்ன ஃபில்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம்னா, வேர் கிளாஸ், அண்டோர், பிட்வீன், இன், நாட் இன், அண்ட் லைக் அண்ட் நாட் லைக், ஆர்டர் பை, லிமிட் அண்ட் டிஸ்டிங்க்ட். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த ஃபில்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறது தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபில்டர் மீன்ஸ் இப்போ இந்த டேபிளில் பேஸ்டான கண்டிஷன் ரோஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சிட்டி இருக்குது, சிட்டி சென்னையில் ஒர்க் பண்ணுற யூசர்ஸ்லாம் யார் அப்படின்னு எடுக்கணுன்னா என்னால் ஒரு கண்டிஷன் கொடுத்து எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோஸ்ட்டாக வேர் கிளாஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஃபில்டர்ஸும் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சேம் select star from table name users. now நம்ம வேர் கொடுக்கணும். வேர் தான் இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு பேஸே வேர் தான். ஸோ நீங்கள் வேர் கிளாஸ் கொடுத்து தான் ஒரு கண்டிஷன் கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன கொடுக்கலான்னா, ஏஜ் greater than 25க்கு மேலே இருக்க எல்லா யூசர்ஸையும் எனக்கு கலெக்ட் பண்ணி எடுக்கணும் இந்த டேபிளில் இருந்து. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் greater than 25னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இந்த டேபிளில் யூசர்ஸ் டேபிளில் இருந்து ரோஸை நான் ஃபில்டர் பண்ணுறேன். எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி, ஏஜ் greater than 25. இதுதான் என்னோட கண்டிஷன். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்க இப்போ எனக்கு ரிசல்ட்டாக வந்திருக்க டேபிளில் இருக்க எல்லா யூசர்ஸோட ஏஜ்மே greater than 25 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்சோ இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், ஏஜ் greater than equal to 25 கிடையாது, greater than 25. இங்கே இருக்க எல்லாருமே 26ல் தான் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும், 25 இன்க்ளூட் கிடையாது. ஓகேவா? ஆல்சோ நீங்கள் இன்டீஜர் மட்டும் இல்லை, டெக்ஸ்ட்லேயுமே நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரம் யூசர்ஸ் வேர், நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணுன்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ சென்னையில் இருக்க எல்லா யூசர்ஸும் எனக்கு இந்த டேபிள்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்னா இதை ரன் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி இந்த கொரியை ரன் பண்ணுறேன். 3 பேர் தான் இருக்காங்க சென்னையில், 3 யூசர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட ரோஸ், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ரோஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இதுதான் வேர் கிளாஸ். அண்ட் ஆர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அண்டில் வந்து இப்போ வேர் கிளாஸில் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம், ரைட்டா? இப்போ மோர் தென் 1 கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அண்டார் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 கண்டிஷன் கொடுத்து நான் யூஸரை ஃபில்டர் பண்ண போகிறேன். அவங்களோட ஏஜ் வந்து greater than 25ஆகவும் இருக்கணும், அவங்க சிட்டி வந்து சென்னையிலையும் இருக்கணும். அந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு அந்த ரோஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப அண்டார் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ், வேரில் தான் நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வேரில் 2 கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, ஏஜ் greater than 25 அண்ட் சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங், ஃபஸ்ட்டு அண்டுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஏஜ் வரைக்கும், ஏஜ் 25 வரைக்கும் இந்த கண்டிஷன் தான் நம்ம வேர் கிளாஸில் கொடுத்தோம், கரெக்டாக? இதுக்கு என்ன மீனிங், யூசர்ஸ் டேபிளில் இருந்து யூசர்ஸோட ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி, ஏஜ் greater than 25 பேஸ் பண்ணி. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அண்டு யூஸ் பண்ணி சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா, எனக்கு இந்த ஏஜ் greater than 25 இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருக்கணும், இந்த சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருக்கணும். அண்ட் மீன்ஸ் அதான், எனக்கு நான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணு. சம்டைம்ஸ் ஏஜ் greater than 25 இருக்கலாம், அவங்களோட சிட்டி வந்து வேறு ஊராக இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு தேவை கிடையாது. சிட்டியில் அவங்க இருந்துட்டு அவங்களோட ஏஜும் greater than 25 இருந்தால் மட்டும் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணுன்னு சொல்கிறோம். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக யாருமே கிடையாது,
யாருமே இல்லை, ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 25க்கு மேலே. ஸோ அதனால டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. ஆர் எல்ஸ் நான் வந்து 21 கொடுத்து பார்க்கலாமா? ஓ, இப்போ வருது. ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 21க்கு மேலே இருக்காங்க. சென்னையில் வந்து 22 and 24ல் இருக்காங்க. ஸோ அதனால இப்போ நமக்கு வருது 25க்கு மேலே யாரும் இல்லை. ஓகேவா? அண்ட் ஆர் வந்து select dot from users where ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 25 வச்சுக்கலாம். அண்ட் இல்லை ஆர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. சாரி, இப்போ இதுக்கு என்ன மீனிங், அண்டுக்கு என்ன மீனிங்? ரெண்டு கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருக்கணும். நான் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு அந்த டேபிள் அந்த ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். ஆர்னா ரெண்டுத்தில் எதுனா ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு அந்த ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணு. ஏஜ் கிரேட்டர் தென் 25 இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன் எனக்கு டிஸ்பிளே பண்ணு. இல்லை அவங்களோட ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 25 கிடையாது, ஆனால் அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னாலும் எனக்கு அந்த கண்டிஷன் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுதான் ஆரோட மீனிங். எனி ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஓகே, நான் இப்போ ஒரு 10 கண்டிஷன் கொடுத்து ஆர் கொடுத்துருந்தாலும் அதில் எதுனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே எனக்கு அந்த அவங்களோட ரெக்கார்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். சி ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இதில் ஒன்ஸ் நீங்கள் ஏஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 25 இருக்கும். அவங்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 25 இருக்குன்னா அவங்களோட சிட்டி வந்து சென்னையாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிட்வீன் சேம் ஃபஸ்ட்டு பேஸ் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் select from users where betweenக்கு ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிட்வீன் வந்து ஒரு ரேஞ்சை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி இருக்குது, சேலரியில் வந்து நான் ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணுறேன் 20,000 to 40,000. அதுக்குள்ளே சேலரி வாங்குகிற எல்லா யூசர்ஸும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லா யூசர்ஸும் நான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஆர் ஏஜ்லேயுமே நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். இன்டீஜர்ஸில் மோஸ்ட்டாக பிட்வீன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20லேருந்து 30 ஏஜ்குள்ளே இருக்கவங்க எல்லாரையும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணு, ஃபில்டர் பண்ணி எடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்ம பிட்வீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வேரில் நம்ம ஃபஸ்ட்டு சேலரி கொடுக்கலாம். சேலரி பிட்வீன் 20,000 and 40,000 இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இந்த queryக்கான மீனிங் என்ன? இந்த யூசர் வரைக்கும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்னால் என்ன அர்த்தம்? எல்லா மொத்த டேபிளையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு அர்த்தம். அதில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். வேர் கொடுத்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தாலே MySQLக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த டேபிளை நம்ம ஃபில்டர் பண்ணணுன்ட்டு. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? சேலரி வந்து பிட்வீன் 20,000 to 40,000குள்ளே இருக்க யூசர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். சேலரி தான் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே 20,000குள்ளே 40,000 வாங்குகிற யூசர்ஸோட லிஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். நான் ஏஜ்லேயே இப்போ கொடுத்து காட்டுறேன். ஏஜ் வந்து எனக்கு 20 to 30குள்ளே இருக்கவங்கள மட்டும் நான் செலக்ட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஏஜ் பிட்வீன் 20 and 30. ஓகே, இதுக்கு என்ன மீனிங்? 20 to 30குள்ளே இருக்க யூசர்ஸை எனக்கு ஃபில்டர் பண்ணி எடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சி இவங்களோட ஏஜ் எல்லாமே 20 to 30குள்ளே இருக்கவங்க தான். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் அண்ட் நாட் அண்ட். ஸோ இன் அண்ட் நாட் அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு தெரியும்ல, இப்போ தான் பார்த்தோம். அண்ட் ஆர் யூஸ் பண்ணோம். ஆரில் என்ன அர்த்தம்? ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், ஆர்எல்ஸ் இன்னொரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும்.
எனிதிங் எனி ஒன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. இதே இடத்துல நான் ஆர் யூஸ் பண்ணி நான் அகைன் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன், இல்லை நேம் கொடுக்குறேன். அவங்களோட நேம் வந்து நேம் ஈக்குவல் டு அருண். ஓகேவா? இதை கொடுத்தனா அவங்க நேம் அருணாக இருக்கணும், அப்படி இல்லைனா சென்னை சிட்டியாக இருக்கணும், இல்லைனா ஏஜ் 25 இருக்கணும். ஆர்எல்ஸ் நான் சிட்டிலேயே கொடுக்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ் வேர். இப்போ சிட்டி வந்து எனக்கு அவங்க சென்னையாக இருக்கலாம். ஓகேவா? சென்னையாக இருக்கலாம். ஆர் அவங்களோட சிட்டி வந்து பெங்களூராக இருக்கலாம். ஆர் அவங்களோட சிட்டி வந்து மும்பையாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். இது ஒரே ஒரு ஃபீல்டு தான். சிட்டிங்கிறது சேம் காலம் தான். அந்த சேம் காலமில் எனக்கு நான் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், சென்னை, பெங்களூர் அண்ட் மும்பைன்ட்டு. ஓகேவா? இந்த 3த்தில் எதுனா ஒன்று மேட்ச் ஆனாலே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆக போகுது. இதுக்கு தான் நம்ம வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். சென்னை, மும்பை, பெங்களூரில் ஒர்க் பண்ணுற யூசர்ஸ் வந்து எல்லாமே இருக்காங்க. ஓகே, ஸோ இதே தான் இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய கொரிலாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரே ஒரு காலம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிட்டியில் இந்தந்த சிட்டியில் இந்தந்த ஊர் வந்து கொடுத்துருக்கோம், ரைட்? ஸோ அதை அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக மல்டிபிள் வேல்யூஸ்மே சேம் இதில் கொடுக்கலாம். ஒரே ஒரு டைம் காலம் நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த சிட்டி நேம்ஸை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். Select everything from users table where city in. இப்போ ப்ராக்கெட்டில் நம்ம சிட்டின்னு கொடுத்துட்டோம், இன் கொடுத்து இங்கே மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் சென்னை, அதுக்கப்புறம் என்ன பெங்களூர், நெக்ஸ்ட் மும்பை. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங்? சிட்டி வந்து சென்னையாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம், மும்பையாக இருக்கலாம். இதில் எனி ஒன் மேட்ச் ஆச்சுனாலே நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதே டேபிள் தான். நம்ம இந்த ஆரில் என்ன ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இதுலேயும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாட் என்ன, செலக்ட் ஃப்ரம் users where city not in. சேம் நான் மேலே கொடுத்த அதே சிட்டிஸ் நேம் கொடுக்குறேன், சென்னை, பெங்களூர், மும்பை. ஓகே, இங்கே ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே இன் கொடுத்துருக்கோம், இங்கே நாட் இன் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் இன்னா இது எல்லாமே கன்சிடர் பண்ணும், இன்க்ளூட் பண்ணும், சென்னை, பெங்களூர், மும்பை. நாட் இன்னா இதை தவிர மற்ற ஊரில் எல்லா சிட்டியில் மற்ற சிட்டியில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ரன் பண்ணலாம். ரன் பண்ண பாருங்கள், கோயம்புத்தூர், டெல்லி, ஹைதராபாத் இந்த சிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான், இந்த சிட்டியில் இருக்கவங்களோட ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சென்னை, பெங்களூர், மும்பையில் இருக்கவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே வராது ரிசல்ட்டில். அதுக்கு தான் நாட் இன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாரி தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐடி வந்து 1 2 3 இந்த ஐடிஸை ஃபில்டர் பண்ணி எடுங்க. ஓகேவா? இன் யூஸ் பண்ணி இந்த ஐடிஸை இன்னில் கொடுத்து இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எனக்கு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேவா? 3 பேரோட ரெக்கார்டுமே எனக்கு இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எனக்கு ஷோ பண்ணணும். அது எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஓகேவா? இன் அண்ட் நாட் இன்னும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லைக். லைக்கில் வந்து வைல்ட் கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, என்னென்ன வைல்ட் கார்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சன்டைல்.
percentile mean one or more character. Next one, underscore. Underscore mean only one character. Okay. மோஸ்ட்டாக லைக் அண்ட் நாட் லைக் வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட் லைக் அ பேட்டர்ன். ஓகே, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் லைக் யூஸ் பண்ணுவோம். நான் இதில் வந்து லைக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தான் நாட் லைக் வந்து பண்ணி பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து நேம் தான் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அது டெக்ஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். செலக்ட் சேம் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் யூசர்ஸ் வேர் நேம் லைக். என்னோட நேம் எப்படி இருக்கணும்? என்னோட நேம் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்கோர், ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னவா வேணாலும் இருக்கலாம். என்னோட செகண்ட் கேரக்டர் ஏவாக இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்? ஃபஸ்ட் கேரக்டர் வந்து என்ன கேரக்டராக வேணாலும் இருக்கலாம், என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் இருக்கலாம். என்னோட செகண்ட் கேரக்டர் வந்து ஏவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்டைல் மீன் மோர் தென் ஒன் கேரக்டர், எத்தனை கேரக்டர் வேணாலும் அதுக்கப்புறம் இருக்கலாம். இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சாரா. ஓகே, சாரா அண்ட் ராகுல். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கேரக்டர் வந்து எஸ்ஸு ஆறு, பட் செகண்ட் கேரக்டர் ஏ தான். அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். அதுதான் லைக் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்றும் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் நேம் லைக். இது எல்லாமே பேட்டர்ன் தான். இதை தான் நம்ம பேட்டர்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் கொடுக்கலான்னா, நேமில் தான் நம்ம பண்ணுறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட் கேரக்டர் ஏவாக இருக்கணும். இல்லைனா சாராக்கே நம்ம கொடுக்கலாமா? ஃபஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு எஸ்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 கேரக்டர் இருக்கணும். கரெக்ட் தானே? ஃபஸ்ட் கேரக்டர் எஸ், அப்புறம் அண்டர்ஸ்கோர் வந்து நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டைம்ஸ்னால் 3 கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எந்த கேரக்டருமே யூஸ் பண்ணலை, எந்த வைல்ட் கார்டும் யூஸ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 3 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கு அண்டர்ஸ்கோர் 3 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நவ் இதை நான் ரன் பண்ணுறேன். சாரா வந்திருக்கா. நம்ம சாராக்கு தான் கொடுத்தோம். சாரான்ற நேமை தான் பேட்டர்னாக யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் லைக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் லைக்னா இந்த பேட்டர்ன் இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லா நேம்ஸுமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேம் ஆஸ் இன் அண்ட் நாட் அண்ட் மேர், நாட் இன் போல தான். அண்ட் ஆர்டர் பை. ஆர்டர் பை எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சார்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ். இங்கே வேர் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணலை டேட்டாவை. நம்ம டேபிளில் வந்து ரோஸை ஃபில்டர் பண்ணணும், ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணால் தான் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேபிளில் ஃபில்டர் பண்ணலை, நம்ம ஆர்டர் பண்ணுறோம், சார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்டர் பை யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை என்ன காலமை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம்? நேம் காலமை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நேம் காலமை யூஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணுறேன். எந்த ஆர்டரில் எனக்கு ஆர்டர் பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரான்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் இங்கே அசெண்டிங் ஆர்டர் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணலாம். என்னோட டேபிள் நேம் காலமை யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஏபிசி அந்த ஆர்டரில் எனக்கு ஆர்டர் பை சார்ட் பண்ணியிருக்கு. இதுவே நான் டிசெண்டிங்கும் கொடுக்கலாம். நான் இப்போ டிசெண்டிங் கொடுத்தேன்னா எனக்கு Z to A அந்த ஆர்டரில் எனக்கு சார்ட் ஆகும். செக் பண்ணுங்கள், VSRP இதில் வந்திருக்கு. லாஸ்ட்டில் 7 முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் எனக்கு சார்ட் ஆகும். நீங்கள் நேம்க்கு பதிலாக வேறு என்ன காலம் வேணாலும் கொடுக்கலாம், காலம் நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து சார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏஜ் வந்து greater than to smaller thanக்கு ஆர்டர் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம டிசெண்டிங் கொடுத்துருக்கோம். இதுதான் ஆர்டர் பை. ஆர்டர் பை வந்து சார்ட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து டேட்டா பேஸ் ஐ மீன் டேபிள்லேருந்து நம்ம எதையுமே ஃபில்டர் பண்ணலை.
ஃபில்டர் பண்ணால் மொத்த டேபிள்லேருந்து சில ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சார்ட் பண்ணுறப்ப மொத்த டேபிளில் இருக்க ரெக்கார்ட்ஸுமே சார்ட் ஆகி நமக்கு மொத்த ரெக்கார்ட்ஸுமே அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அங்கே வேர் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் லிமிட். லிமிட் வந்து இப்போ என்கிட்ட டோட்டலாக 12 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எனக்கு 12 ரெக்கார்ட்ஸ்லாம் வேணாம். எனக்கு ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனால் போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட நான் ஒரு query எழுதுகிறேன். அந்த queryக்கு வந்து 1000 to 2000 ரெக்கார்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்குது. என்கிட்ட அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. எனக்கு அவ்வளோ டேட்டாவும் எனக்கு பார்க்க வேணாம். சாம்பிள் டேட்டா ஒரு 5 டேட்டாஸ் மட்டும் எனக்கு பார்த்தா போதும் அப்படின்னா, 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு பார்த்தா போதும் அப்படின்னா நான் லிமிட் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணோன்னா, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ். இது தெரியும். இது கொடுத்தா என்ன வரும்? எனக்கு வந்து மொத்த ரெக்கார்ட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டா? இதுதான் நம்மளோட பேஸ் செலக்ட் query. இதில் நான் லிமிட் கொடுக்குறேன். லிமிட் 5ன்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, எனக்கு மொத்த ரெக்கார்டை எனக்கு நீ கொண்டு வந்து காட்ட தேவையில்ல. என்கிட்ட ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அது மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்னால் சொல்கிறோம். அதுக்கு தான் லிமிட் 5. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ எனக்கு வந்து ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வருது, ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம அப்போ லிமிட் யூஸ் பண்ணியும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? select start from users. இப்போ வந்து எனக்கு ஹையஸ்ட் சேலரி யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஆர்டர் பை யூஸ் பண்ணுறேன். ஆர்டர் பை யூஸ் பண்ணி சேலரியில் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறேன். அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி வாங்குறவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சேலரி வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்தா இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு சேலரி வந்து அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் டிசெண்டிங் கொடுக்கணும்ல. ஸோ டிசெண்டிங். ஸோ இப்போ இது என்ன ஆகும்? டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு சேலரி ஃபீல்டை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷோ ஆகும். ரைட்? ஸோ சேலரி ஹையஸ்ட் சேலரி இப்போ யார் வாங்குறாங்க? விஜய். ஹைதராபாத்தில் 60,000 வாங்குறாங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு மொத்த ரெக்கார்டும் இங்கே வருது. எனக்கு மொத்தமாலாம் வேணாம். எனக்கு ஹையஸ்ட் சேலரி வாங்குகிற விஜய் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போனா நான் இங்கே லிமிட் 1ன்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தா எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் வரும். டாப்பில் இருக்க ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் வரும். சி விஜய் வந்துட்டாங்களா? ஸோ ஹையஸ்ட் சேலரி வாங்குறது ஒருத்தவங்க தான், அது விஜய். அவங்களோட ரெக்கார்ட் நம்ம எடுத்தாச்சு. அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து லிமிட் அண்ட் ஆர்டர் பை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டிஸ்டிங்க்ட். ஸோ டிஸ்டிங்க்ட் என்னென்னா யூனிக்காக இருக்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. இப்போ நேமில் அருண்னு 2 பேர் இருக்கலாம். இமெயிலில் 2 டைம் அவங்களோட இமெயில் வந்திருக்கலாம். 2 டைம் அவங்களோட ரெக்கார்ட் வந்திருக்கலாம். ஏஜ் வந்த ஏஜை மறுபடியும் வந்திருக்கலாம். எனக்கு அதை வந்து நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து செலக்ட். இப்போ நான் எதில் டிஸ்டிங்க்ட் அப்ளை பண்ண போகிறேன்னா, இப்போ என்கிட்ட 2 டைம் எதுனா வந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஓகே, நான் வந்து சிட்டியை யூஸ் பண்ணி நான் டிஸ்டிங்க்ட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுறேன். டிஸ்டிங்க்ட் சிட்டி ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள் நேம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? சிட்டியில் இந்த சிட்டி எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டாக சென்னைன்னு நிறைய டைம் வந்திருக்கு, கோயம்புத்தூர்னு நிறைய டைம் வந்திருக்கு, மும்பைன்னு நிறைய டைம் வந்திருக்கு. பட் நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இது எல்லாமே ஒரே டைம் தான் வரும். மொத்தமே எத்தனை சிட்டி இருக்கோ அத்தனை டைம் தான் அது வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் இது மட்டும்தான் வந்திருக்கு. சிட்டியை வந்து டிஸ்டிங் பண்ணுறப்ப இது மட்டும்தான் இருக்குது, வேறு சிட்டி வந்து கிடையாது. ஓகே.